தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று திரு திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் கூட்டணி கட்சிக்கு சில பகுதிகளில் வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, என்ன முடிவு வரப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டு திருமாவளவன் இது போன்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அவரு திமுக ஆட்சிக்கு வருங்கிற அந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சொல்லியிருக்காரு. பட் அவங்க வைக்கக்கூடிய எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய ஒரு பார்வைங்கிறது எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய பார்வைங்கிறது ஓகே, வைக்கத்தான் செய்வாங்க. என்னோட பார்வையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துருங்கிறதா என்னோட பார்வை. ஐபி ரிப்போர்ட்டும் அதைத்தான் சொல்லுது. கிரெடிபிலிட்டி உள்ள எஸ்எஸ்என் சர்வே, துக்ளக் சர்வே, லாஜிக்கல் இதெல்லாம் அவங்க வருவாங்கங்கிற லெவல்ல நான் பாக்குறேன். இந்த நம்பிக்கைக்குரிய சர்வேகள் அதான் சொல்லுதுன்னு சொல்றீங்க? ஆமா, நம்பிக்கைக்குரிய சர்வேகள் அதைத்தான் சொல்லுது. ப்ரீபோலும் அதைத்தான் சொல்லுது. அரசியல் கள நல்லவரத்தை தெரிஞ்சவங்களும் அதைத்தான் சொல்ல முடியும். என்னோட கருத்தும் அதாக தான் இருக்குது. அதுக்கான டிவிகே குறைச்சி மதிப்பிடலை. பட் டிவிகே திமுகவுக்கு ஒரு அனுகூல சத்துருவா தான் இருக்குதுன்னு நான் கருதுறேன். டிவிகேட பாதிப்பு திமுகவின் பிரதான எதிரியான அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் பாதிப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லும் போது 30 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல பலம் எளிதாக பெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினோட இருக்கும். அது சிறுத்தை பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும்னு நான் கருதுறேன். பட் ஒரு அரசியல் அரங்கத்துல தனக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கும் கட்சிக்குள்ள தன்னுடைய கட்டுப்பாட்டை தன்னுடைய கோல்டை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் இந்த ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கலாம்னு நான் கருதுறேன். இதுல ஒருவேளை அந்த அறுதி பெரும்பான்மை அப்படிங்கறதுல ஒரு சில டவுட் இருக்கனால அது காரணமா இருக்குமான்னு கேக்குறேன். ஆட்சிக்கு வருவார்கள், ஆனால் அந்த பெரும்பான்மையில சில சிக்கல் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பெரும்பான்மை சிக்கல்ங்கிறது என்னை பொறுத்தவரை இல்லைன்னு தான் நான் உறுதியா நம்புறேன். பட் ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட், மக்கள் ஆர்வம் எல்லாமே ஹங் வந்தாதான் நல்லா இருக்குங்கிற லெவல் தான் இருக்கும். அரசியல் அரங்கத்துக்குள்ள திமுக தனிமை பட்சத்துல அந்த இடத்துல காங்கிரஸுக்கு என்ன வேலை இருக்கு, விசிகாவுக்கு என்ன வேலை இருக்கு, சிபிஎம்க்கு என்ன வேலை இருக்கு, சிபிஐக்கு என்ன வேலை இருக்கு, தேமுதிகவுக்கு என்ன வேலை இருக்குது, மற்ற கட்சிகளுக்கு என்ன வேலை இருக்குது, எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள ஒரு கங்கு வந்தா நமக்கு ஒரு முக்கியத்துவம் வரும்னு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதிகார அடுக்கல தாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரலான்னு எதிர்பார்த்தான ஒரு எம்எல்ஏனாலும் சரி, ஒரு கட்சினாலும் சரி, கங்கு வந்தா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும், நம்ம ஒரு பெரிய பிளேயர் ஆகலான்னு நினைக்கிறது இயல்பானது, இயற்கையான ஒன்று தான். அதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. உங்களுடைய பார்வையில திமுக ஆட்சி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் திமுக பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்கும். அதான் ஐபி ரிப்போர்ட் தான் சொல்லதான் இன்னைக்கு டெல்லியில இருந்த நண்பரும் என்கிட்ட தான் சொன்னாரு. மிக்க நன்றி. அந்த கருத்துல சில இடங்கள் வருகிற கருத்தையும் அதையும் சொல்றேன். ரைட். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.